பழையன கழித்தலும் புதியன புகுத்தலும் வலுவல என்று அப்போதே மாற்றி காட்டினார்கள். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ எல்லா நகை கடைக்காரங்களும் பழைய நகையை கொண்டு வாங்கன்றாங்க. ஐயா, பழைய நகை எதுக்கியா உனக்கு? புது நகை தானே மினுமினுப்பா இருக்கும், அதை நீ விற்க வேண்டியதானே. ஏயா பழைய நகை கேட்குற அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? அதில் சங்கதி இருக்கு. அந்த சங்கதி என்னன்னா, புதுசாக காட்டிலும் பழசுல கொஞ்சம் அதிகமான அழுத்தம் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. விலைக்கு விலை கிடையாது, நகைக்கு நகை கிடையாது. பவுனுக்கு 1200 அதிகமாக தர்றோம். அப்போ கிராமுக்கு 180 ரூபா நாங்கள் அதிகமாக தர்றோம்ன்றாங்க. அப்படின்னா பழமைக்கு மதிப்பு இருக்கு அப்படின்னு நகைக்கடைக்காரங்க நம்புகிறாங்க, அதனால கேட்குறாங்க. இந்த அணியினர் அப்படித்தான் சொல்கிறாங்க. நாங்கள் பழைய நகைதாயா வச்சிருக்கோம், அதுக்கு 150 ரூபா எக்ஸ்ட்ராவே கிடைக்குதுன்றாங்க. இல்லை இல்லை, புதுசு புதுசு தான், பழசு பழசு தான் பேசுறதுக்காக அன்பு தம்பி திருமுருகன் அவர்கள் பொழுதுபோக்கிற்கே என்று பேச வருகிறார். எங்களுக்கு மிக அற்புதமான ஆளுமை மிகுந்த ஒரு நடுவர் அமைந்திருக்கிறார். எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி. என்னுடைய சக பேச்சாளர்களுக்கும் இங்கே அமர்ந்து எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, திரைப்பட பாடல்கள் என்றாலே பொழுதுபோக்கிற்காக எடுக்கப்பட்டது. அதிலும் வருமானத்திற்காக தான் படம் எடுக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி வருமானம் கிடைக்குங்கிறதா முதலுடைய முக்கிய விஷயமே. அது நியாயம்தான். அதில் பாடல்கள் கதையோட சுச்சுவேஷன், அந்த சூழலுக்காக தான் பாடல்கள். எந்த திரைப்படமாக இருந்தாலும் சரி, அந்த பாடல் பெரும்பாலும் அந்த கதைக்காக தான் எழுதப்படுகிறது. பயன்பாடுங்க அடுத்தது தான். சரி, பயன்பாடு அப்படின்னா அது பொதுவானதாக இருக்கணும், ஏதாவது சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கணும். இந்த பாட்டுனால நான் படித்தேன், இந்த பாட்டுனால நான் கல்யாணம் பண்ணோம், இந்த பாட்டுனால ஹெல்த்து சரியாச்சு, இந்த பாட்டுனால ஏதாவது மாறிச்சா அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் சொல்லலை. அவங்க பஸ்ஸில் தூங்கிட்டு போன சொல்கிறாரு, கோயிலில் பாட்டு பாட சொல்கிறாங்க, திருமண வீட்டில் பாட்டு பாட சொல்கிறாங்க. ஆனால் சமூக மாற்றம் என்ன நடந்திருக்குங்கிறது நம்ம யோசிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டுனாலேயே சமூக சீர்கேடுகள் நிறையா நடந்திருக்குன்னு நாங்கள் சொல்ல முடியும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, 1950 வந்த படம் மந்திரி குமாரி. அதில் பாடு வரும், வாராய் நீ வாராய், போகுமிடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் அப்படின்னு அந்த அம்மாவை கூட்டு போவார் மலை மேல. ஐயா, ஒரு நிமிஷம் நில்லுங்க, அது தொடர்ச்சியை பாடுங்க. அந்த அம்மையார் பாடுவாங்க, அமைதி நிலவுதே சாந்தம் நிலவுதேன்னு ரொம்ப சந்தோஷமா குதூகலிச்சு மேலே போகும். ஆனால் கூட்டிட்டு போறதே மலை உச்சியில நின்று தள்ளி விடுறதுக்கு தான். இந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட கொலைகள் நடந்துச்சு. காதலனையும் 2 வருஷம் ஊட்டியில் ஒரு பெண்ணு கணவனை கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணுச்சு. இந்த சமூக மாற்றம் என்னன்றது, ஒரு திரைப்பட பாடல்ங்கிறது நன்மை அதிகம் கொடுத்துருக்கா தீமையை கொடுத்துருக்காங்கிறது முக்கியம். பொழுதுபோக்குக்காக எடுத்த பாட்டாக இருந்தால் கூட சமூகத்தில் சீர்கேடுகள் நிறையா கொண்டு வந்திருக்கு. தாலி சென்டிமெண்ட் நம்ம தமிழகத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அந்த தாலியை கலட்டி வச்சுட்டு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் எடுத்தாங்க, அலைபாயுதேன்னு. ஸ்நேகிதனே ஸ்நேகிதனேன்னு அந்த பொண்ணு வீட்டு தெரியாமல் கல்யாணம் பண்ணிடும், தனியாக வீடு பிடிச்சி தாலியை தூக்கி தொங்க விட்டுரும். இந்த படத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுக்கு தாலியை கழட்டி வைக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதனால் அந்த காலத்தில் அட்வைஸ் பண்ணி பாட்டு நல்ல பாட்டில் வந்துச்சு. புருஷன் வீட்டு வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே உனக்கு புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு பெண்ணே அப்படின்னு. இன்னைக்கு எந்த அண்ணனாவது புத்திமதி சொன்னானா, டே நிப்பாட்டு, வந்தியா கிஃப்டை கொடுத்தியா போயிட்டே இரு அப்படின்னு இன்னைக்கு உலகம் மாறிடுச்சு. ஸோ அன்னைக்கு சொன்ன நல்ல பாட்டுகள் கூட இன்னைக்கு பயன்படாம தாங்க இருக்குது. இன்னைக்கு அவர் சொன்னார் பஸ்ஸில் பாட்டு போடணும், இராணுவத்தில் பாட்டு கேட்குறான்றாங்க. இராணுவத்தில் செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ண முடியாது பாஸ், வாக்கி டாக்கி தான், பாட்டு பாடினா போச்சு, பொழப்பு போயிடும் அவனுக்கு. அப்புறம் அந்த ரோஜாப்பூ, இந்த ரோஜாப்பூ என்னதான் பண்ணுச்சுன்னு தெரியல. சினிமாக்காரங்க பண்ணது கல்யாணத்துக்கு முன்னாடி ரோஜாப்பூ, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மல்லிகைப்பூ, இது 2 வாங்கி தரலாம் புருஷன் நிலைமை அம்பிட்டுதான். சரிங்களா? ஒன்றில் ஒரு பொம்பளை பிள்ளை போகுதுன்னா ஒரு கர்ச்சீப் விழுந்துருச்சு, ஒரு பர்ஸு வந்துருச்சுன்னா கூப்பிட்டு தெரியுமா இந்தாமல் எடுத்து கொடுக்கலாம். ரோசாப்பு கீழே விழுந்து எடுத்து கொடுக்க முடியுதா நம்ம இன்னைக்கு? அந்த பிள்ளையோட கம்முன்னு வாங்கிட்டு போயிடும். நம்மால் திருப்பி பார்க்குறேன், இந்த பத்தியா ரோஜா தரேன், ரோசா நீட்னாலே காதல். தமிழ் திரையுலகத்தில் 35,000 பாடல்கள் இது வரைக்கும் வந்திருக்கு ஐயா. அதில் 21,000 பாடல்கள் காதலை பற்றி தான் சொல்லியிருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த பாட்டை பாடிட்டு போக முடியுமா?
முடியவே முடியாது. இளைஞர்களுக்கு தான். ஏன்னா காதல் பாட்டு தான் சினிமா முக்காவாசி பார்த்தீங்கன்னா 35,000 21,000 பாடல் வந்து காதலை தான் வந்து சொல்லுது. கொஞ்சம் பாடல்கள் தத்துவ பாடல்கள். தத்துவ பாடல் மட்டும் இன்னைக்கு நமக்கு பயன்படுத்த நினைக்கிறீங்களா? கிடையாது. சிவாஜி கணேசன் படத்தில் பாடுவார், ரொம்ப காதல் அப்படியே ரசிச்சு மயங்கி, அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன் அப்படின்னு. அதே காதல் தோல்வி அடைஞ்ச உடனே மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. இந்த மாதிரி பாடவும் நம்ம இன்னைக்கு பாட முடியாது. நம்ம வீட்டில் 7:30 ஆகி போயிடும். அந்த அண்ணன் யாரும் கெட்டுருவாங்க நம்ம வீட்டில். ஒன்றும் இல்லைங்கய்யா, ஒரு நாள் காலைல சும்மா வெளியே உட்காந்துக்கிட்டு, மச்சி நிச்சி வர்ற நேரம் மண்மயங்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குதுன்னு அருமையா பாடுறீங்களே. ஏன் குழந்தை அன்னைக்கு ஈரோடு வர்றது எனக்கு தெரியாது. ஏன் பொண்டாட்டி உனக்கு போம்னு சொன்னாலான்னு என்ன சொல்றேன்னு கேட்டேன். இல்ல அவ இன்னைக்கு வாரா, நீ இந்த பாட்டு பாடுறியன்னு. சத்தியமா எனக்கு அவ வார தெரியாது, நான் யதார்த்தமா தான் பாடினேன்னு. ஆக ஒரு சினிமா பாட்டுல வந்து ஏற்படுத்துது, நம்ம ஒரு பாட்டை பாட முடியாது, பயன்படல எனக்கு. நான் பொழுதுபோக்க தான் பாடினேன், அது வந்து பூகமாயி போச்சு. மச்சி நிச்சு வந்து நீ பாட்டு பாடுறியான்னு. பொழுதுபோக்குக்கு தான் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, பொழுதுபோக்குக்கே பாட முடியல. பொழுதுபோக்கு வந்து இன்னைக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. அபிராமி சகோதரி சொன்னாங்க, தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லு ஜெய்கின். ஒரு தேசபக்தி படத்துல கூட 3 கிளுகிழு படம் படைச்சிருக்காங்க. அருமையான படம் ஜெய்கிந்த் படம். அதுல பாத்தீங்கன்னா பாடவே முடியாதுங்க. நானு அந்த மாதிரி பாட்டுல இருக்கு. எறும்பு செய்யும் லீலை போல் குறும்பு செய்ய வந்தாய முதவரி பாடல. ஏன்னா பாடினா வேகமாகி போயிடும். கிள்ளி வைக்கிறாங்க போல. போதை ஏறி போச்சு புத்தி மாறி போச்சுன்னு இன்னொரு பாட்டு. எதுல? தேசபக்தி படத்துல. அருமையான படம். இந்த பாட்டுல இல்லைன்னா படத்தை பார்க்க மாட்டோமா? நம்ம பார்ப்போம். ஏன்னா சினிமாக்காரங்களுக்கு வசூல் முக்கியம். அவங்க தேசபக்திக்காக படம் எடுக்கல, வருமானத்துக்காக படம் எடுக்கிறாங்க. அதனால வந்து இன்றைய பாடல்கள் நிறைய வந்து பொழுதுபோக்கோட லாய்க்கெல்லாம் இருக்கு, நம்ம பாடக்கூட முடியாது. இந்த 2 வருஷத்துல வந்த பாடல்கள்ல பாத்தீங்கன்னா திரைப்படங்கள்ல 2 படமோ 3 படமோ நல்ல படமா இருக்கு. நல்ல படம் வராம இல்ல, பாடல்கள் புரியவே மாட்டேங்குது. முதல்ல இன்னைக்கு எடுக்க பாடல்கள் லவ் டுடே, டிராகன், இப்போ வந்திருக்கு புதுசா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு படம் எடுத்திருக்கேன். யாருக்காவது பாட்டு ஏதாவது ஞாபகத்தில் இருக்கா? ஏதாவது கேட்டிருக்கோமா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்க ஐயா. சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்கள் எதுவுமே வந்து தமிழ் பாடல கொண்டு வரல. சரி, இவங்க சொல்றபடி வந்து பார்த்தா பாடல் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரே இறைச்சல். ஒன்றும் இல்லை, ஒரு சமீபத்தில் ஐயா உத்தரப்பிரதேசத்தில் ஏப்ரல் மாதம் ஒரு கல்யாண ஊர்வலம், அதில் இந்த டிஜே பாட்டு ஆட்டோவில் வச்சு போட்டிருக்காங்க. சரியான சவுண்டு. அந்த பாட்டை போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு 140 கோழி செத்து போச்சு. செய்தி இது. நீங்க எத்தனை பேர் படிச்சு தெரியல. டிஜே சவுண்டு இந்த இறைச்சலால் தாங்க முடியாம 140 கோழிகள் செத்து போச்சு. அப்ப சொல்றான், அதை ஆராய்ச்சி பண்ண கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் சபீர், அந்த ஆளு பேரு, கோழி உரிமையாளர். அவங்க சொல்றாங்க 120 டெசிபல் மேல வந்து சவுண்டை வச்சு கேட்டு எந்த விலங்குமே தாங்க முடியாது, கோழி கொஞ்சம் இப்படி தாங்கும். 140 கோழிகள் ஒரு திரைப்பட பாடலால் செத்து போச்சு அப்படின்னா இது எங்க போய் சொல்றது நம்ம அந்த பிரச்சனையை. ரெண்டாவது வந்து இவர்கள் சொல்றாங்க பயன்பாடுன்னு சொல்லிட்டு, நான் பிறக்க நடந்த பாட்டு வந்த பாடல்கள், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு வந்துச்சு. அப்புறம் வந்து சொல்லுச்சு, அம்மா அண்ணா சும்மா இல்லடா அப்படின்னு பாடினாங்க. அப்புறம் 10 ஒரு பாட்டு வந்துச்சு, எல்லாமே தாயை வந்து சென்டிமெண்டா பேசுறதுதான். என் தாயினும் கோயில காக்க மருந்துட்ட பாவி அடிக்கிளியே அப்படின்னு ஒரு பாடினார் ராஜ்கிரண். அதுக்கப்புறம் ரீசெண்டா தனுஷ் பண்ணாரு, அம்மா அம்மா நீ எங்க அம்மா, பொண்ணை விட்டா எனக்காரு அம்மா. இத்தனை பாட்டு வந்துச்சுங்களே. அது திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தாயை பற்றி அதிகமாக படிக்கிறாங்க. முக்கால்வாசி பாட்டு அந்த தாய் செத்து போனதுக்கு அப்புறம் தான் பாடுறாங்க. உயிரோடு இருக்கையில வந்து நல்லா பார்த்துக்கணும்னு எவனும் பாடலை. எல்லா படத்தையும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது செத்து போன பாடுவாங்க. சரி, நம்ம பார்த்துருக்கோம்ல, இந்த சமூகம் பார்த்துச்சு இல்லை, என்ன தெரிஞ்சிருக்கு. தகப்பனை பற்றி நான் முத்துக்குமார் அளவா பாடல் இருப்பாரு, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயும் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, என் உயிர் வரமல்லவா
அப்படின்னு பாடுவார். அருமையான பாட்டு. அதுலேயும் தகப்ப செத்துக்கு அப்புறம் தான் புத்தி வந்த பயலுக்கு. சரி, நம்ம தான் இத்தனை போய் பார்த்துருக்கோம்ல, இத்தனை பாட்டை கேட்டிருக்கோம்ல, இந்த பாடல்கள் உண்மையிலேயே நன்மை செய்திருக்குமே ஆனால், நமக்கு புரிஞ்சிருக்குமே ஆனால், இன்னைக்கு எதுக்கு இத்தனை முதியோர் இல்லம்? ஆண்களை விட, அப்பாமார்களை விட அம்மாமார்கள் இன்னைக்கு முதியோர் இல்லத்தில் அதிகமாக இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க பதிவு செய்யப்பட்ட முதியோர் இல்லங்கள் 378, மொத்த மாவட்டம் 38 தான். ஸோ மாவட்டத்தில் 10 முதியோர் இல்லத்தில் இன்னைக்கு அம்மா அப்பா விட்டுவிட்டாங்க. பையன் குழந்தைங்க இல்லாமல் ஆதரவு இல்லாமல் போகிற முதியோரோட பசங்க இருந்து இன்னைக்கு முதியோர் இல்லத்தில் இருக்கிற தாய்மார்கள் தான் அதிகம். இத்தனை திரைப்பட பாடல்கள் நம்மளை மாற்றலை, இந்த சமூகத்துக்கு பயன் தரலை. பொழுதுபோக்கிற்காகத்தான் சினிமா எடுக்கப்படுகிறது, பொழுதுபோக்கிற்காகத்தான் பாடல்கள் இருக்கிறது. அது இன்றைய பாடல்கள் பொழுதுபோக்கிற்கும் கூட லாய்க்கு இல்லாமல் இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.